முகமது நபி அவர்கள் போர்க்களத்துக்கு போனால் கூட போரில் கலந்து கொண்ட முஸ்லிம்களிடத்தில் என்ன கட்டுக்கிறது தெரியுமா? முஸ்லிம்களே, உங்களிடத்தில் யார் ஆயுதம் ஏந்தி போருக்கு வருகிறாரோ அவரோடு மட்டும் சண்டை செய்யுங்கள். பெண்களை தாக்கக்கூடாது, குழந்தைகளை தாக்கக்கூடாது, பிற மத குருமார்களை தாக்கக்கூடாது, பிற மதத்துடைய வழிபாட்டு தலங்களை தாக்கக்கூடாது சொல்லி கூட்டு போவாங்க. ஏன் முகமது இந்த அளவுக்கு பயப்படுறாங்க? ஒரு உயிரை கொல்றதுக்கு எதிரிகள் வர்றாங்க. தன் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை குழந்தைகளை காப்பாற்ற, உயிரை காப்பாற்ற வேற வழி இல்லைங்கிறதுனால அல்லாஹ் அனுமதி கொடுத்ததுனால தங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக போர் செய்யறாங்க. ஆனால் போருக்கு வராத ஒரு உயிர் கூட கொல்லப்படக்கூடாது என்பதுல முகமது நபி இவ்வளவு கவனமா இருந்தாங்களே. என்ன காரணம்? என்ன காரணம்னா, குரானில் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். என்னன்னு சொல்லி அல்லாஹ் குரான்ல சொல்றான், ஒரு உயிரை, ஒரு மனிதனை அநியாயமாக யாராவது கொலை செய்வாரேயானால் அவர் உலகத்தில் வாழும் எல்லா மனிதனையும் கொலை செய்தவனை போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். ஒரு மனிதனை அவன் ஒரு கொலை தான் பண்ணியிருக்கான். ஒரு மனிதனை அநியாயமாக யாராவது கொலை செய்வானேயானால் அவன் உலகத்தில் வாழக்கூடிய, இன்னைக்கு உலகத்துல 800 கோடிக்கு மேல மக்கள் வாழ்றாங்க. அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு கொலையா பண்ண, நான் அப்படி பார்க்க மாட்டேன். யாராவது ஒரு கொலை, ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்தால் அவன் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனையும் கொலை செய்தவனை போல அல்லாஹ் சொல்லி வச்சிருக்கான். அதனால தான் முகமது நபிக்கு பயம். ஒரு உயிர் அப்பாவி, ஒரு சாமியார் கொல்லப்பட்டக்கூடாது, ஒரு பெண் கொல்லப்பட்டக்கூடாது, போருக்கு வராத ஒருத்தன் கொல்லப்பட்டக்கூடாது. முகமது அந்த அளவுக்கு பயந்துருக்கான்.